வணக்கம் சத்குரு. அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. ஹிந்துத்வாவை எப்படி அடியோடு அழிக்கிறதுன்னு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த விஷயத்தில் எங்களுக்கு உங்கள் வழிகாட்டுதல் வேணும் சத்குரு. May I come in? இந்துத்துவத்தை எப்படி அழிக்கிறதுன்னு இப்படியே தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. தோராயமாக கடந்த 1000 வருஷமா நாம் அழிஞ்சு போகலையே, வளர்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். இந்த மாதிரி பேசுகிற ஆளுங்களை கண்டுக்காதீங்க. நாம் இதை உறுதியாக்கி மற்றவங்களும் இந்துத்துவத்தை நோக்கி ஈர்க்கப்படுற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு முதல்ல ஜாதி பாகுபாடை அகற்றணும். அப்படி பண்ணிட்டா எல்லா இந்துக்களும் கண்ணியமாக இந்துத்துவத்துக்குள்ளேயே வாழ்வாங்க. நம்ம ஜாதியை அகற்றலைன்னா நம்ம மக்கள் வேறு மதத்துக்கு போயிடுவாங்க. இந்துத்துவத்தை அழிக்கிற வேலையை எங்கேயோ அமெரிக்காவில் பண்ணுறாங்கன்னு இல்லை. என்னோட கவலை அமெரிக்காவில் நடக்கிறத பற்றி இல்லை, ஆனால் இங்கேயே அப்படி நடக்குதே நம்ம கிராமங்கள்லையும் புறநகரங்கள்லையும். இதுக்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற ஜாதி பாகுபாடு தான். இதை தூக்கி போடுறதுக்கான காலம் வந்துடுச்சு. And it's very important. உங்களில் யாரோ கேட்டீங்க எப்படி ஒற்றுமையாக வேலை பண்ணுறதுன்னு. இதுதான் அதுக்கான வழி. இந்த ஜாதி பாகுபாடை உடைக்கிறதுனா என்னென்னா, பிறப்பை வச்சு ஒரு மனிதனை எடை போடாமல் தகுதியாக அல்லது குணங்களை மட்டும் பார்ப்போம். இந்த ஒன்றை பண்ணிங்கன்னா இந்துத்துவத்தை யாராலும் அழிக்க முடியாது. வரப்போகிற காலங்களில் இந்துத்துவம் தான் உலகத்துக்கே முன்மாதிரியாக ஆக போகுது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, Today, இன்றைய இளைஞர்கள் ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கிறாங்க. அவங்க புத்திசாலித்தனம் இப்போ எப்படி இருக்குன்னா, லாஜிக்கே இல்லாமல் உளர்னீங்கன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க. நீ எவ்வளோ முட்டாளாக வாழ்ந்தாலும் சொர்க்கத்துக்கு போகலாங்கிற அபத்தம் இனி வேலை செய்யாது. யாரும் இப்போல்லாம் சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறதும் இல்லை. நம்ம கலாச்சாரம் மட்டும்தான் மனிதனோட உள்நிலையை இவ்வளோ ஆழமாக பார்த்துருக்கு. இதை சரியான விதத்தில் உலகத்துக்கு பரிமாறினா உலகமே இதை பின்பற்றும். ஏன்னா மக்களுக்கு அறிவு வளர்ந்துருச்சுன்னா இதை நோக்கி மட்டும்தான் ஈர்க்கப்படுவாங்க. காரணம், இது மூட நம்பிக்கையை வலியுறுத்தலை. இது ஆனந்தமாக வாழ்கிறதுக்கான உள்நிலை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். this is the science and technology of living and liberating oneself. இது முடிஞ்சு போன கலாச்சாரம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. சனாதன தர்மாங்கிறது இறந்த காலத்தை சார்ந்ததில்லை. It's not a past tradition. இது நம்ம வரலாறு இல்லை, இதுதான் எதிர்காலமே. இது எல்லாருக்கும் சேரணும்னா இந்த மாதிரி ஆளுங்க கூட சண்டை போடுறது தேவையில்லை. பெங்களூர் சிட்டியில் நடந்து போனீங்கன்னா நிறைய நாய்கள் உங்களை பார்த்து குறைக்கும்னு ரிப்போர்ட்டர்ஸ் சொல்கிறாங்க. அதுங்க குறைக்க தானே செய்யும். அதுக்காக அதுங்க கூட சண்டை போட போயிடுவீங்களா? Just leave them alone. You strengthen. உங்களோட தன்மையை வலுவாக்கிக்கோங்க. நீங்கள் வலுவாக இருந்தால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பபக சதனி பம பக மரி சா பமாரி சதனி பம பக மப பசானி மபனி சக மரி சானி சபனி மப மரி சனி சரி மப